சல்லீர்கள் திரைப்படத்தை திட்டமிட்டு திரையிட மறுக்கும் கார்ப்பரேட் திரையரங்குகள் மற்றும் நிறுவனங்களை எதிர்த்து திரையரங்குகளை எதிர்வரும் காலத்தில் தொடர்ந்து இந்த போக்கு நீடிக்குமாண்டால் அதை இழுத்து மூடும் போராட்டங்களை இக்கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த PVR திரையரங்கம் கர்நாடகத்தில் ஒரு படத்தை வெளியிட வேண்டுமென்றால் கன்னட மொழி திரைப்படத்திற்குத்தான் முன்னுரிமை. ஆந்திராவில் ஒரு படத்தை வெளியிட வேண்டுமென்றால் ஆந்திர தெலுங்கு மொழிக்குத்தான் முன்னுரிமை. கேரளாவில் இந்த திரையரங்குகள் படம் வெளியிடுகின்ற போது கேரளா மொழிக்கு மலையாளி படங்களுக்கு தான் முன்னுரிமை. வட இந்திய முழுவதும் இந்திக்கு முதல் மரியாதை, முதல் இடம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கு தமிழில் படம் எடுத்தால், அதுவும் தமிழ்நாடு தமிழர் உரிமை, இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து படம் எடுத்தால் அதை இங்கு இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிகள் PVR போன்ற திரையரங்குகளும், இங்கு இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் முதலாளிகளும் கூட அவர்களுக்கு இசைவு தந்து இது போன்ற படங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் படைப்பாளிகளை நோகடிப்பது என்பதும் படைப்பாளிகளை வஞ்சிப்பது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பிரிதொரு மாநிலத்தில் இருக்கிற தத்தம் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற படங்களை அந்தந்த மாநிலங்கள் அதை வெளியிட்டு அவர்களுக்கு திரையரங்குகளை தந்து அரசும் உதவி செய்கிறது. ஆனால் இங்கு நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களும் நம்முடைய இயக்குனர் கிட்டு அவர்களும் இன்று தனித்து போராடி வருகிறார்கள். ஆனால் அரசிடமிருந்து இதுவரையில் எந்த ஆதரவும் வரவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இங்கே தமிழ்நாட்டினுடைய திரையரங்கம் 1200க்கும் மேற்பட்ட நம்முடைய தமிழர் கைகளிலே இருக்கிற திரையரங்கு கூட இந்த கார்ப்பரேட் அரசியலுக்கு அடிமையாகி இது போன்ற மிகச்சிறந்த படைப்புகளை படைக்கின்ற படைப்பாளிகளுக்கு வாய்ப்பு வழங்க மறுப்பது ஏற்புடையதல்ல. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பல இயக்குனர்கள் குமுறி இருக்கிறார்கள். பல தயாரிப்பாளர்கள், இது போன்ற சிறு தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆதலால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் எடுக்கின்ற படங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கார்ப்பரேட் PVR-ஆக இருக்கலாம் அல்லது ஐனக்ஸ் போன்ற பல்வேறு திரையரங்குகளாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்குகளாக இருக்கலாம், முன்னுரிமை அடிப்படையில் இந்த தமிழ் மொழியில் வருகின்ற இது போன்ற சிறந்த படைப்புகளுக்கு அவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான தேதிகளை ஒதுக்கி திரையரங்குகளில் பாரபட்சம் இல்லாமல், இப்போ பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வெளிநாட்டு லைக்கா அது போன்று பல நிறுவனங்கள் இங்கு 100 கோடி 200 கோடி